திருத்தப்பட்ட புதிய பேருந்து கட்டண பட்டியலை பேருந்தினுள் பயணிகள் பார்க்கும் வகையில் காட்சிப்படுத்துவது கட்டாயம் என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்திருக்கிறது. பயணிகள் சேவை அனுமதி பத்திர நிபந்தனை 16A படி இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக இந்த அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பேருந்துகளில் கட்டண பட்டியலை காட்சிப்படுத்த தவறும் பேருந்துகளின் அனுமதி பத்திரங்கள் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் என்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் போக்குவரத்து அதிகார சபை எச்சரித்திருக்கிறது. இது தொடர்பான சுற்று வளைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பயணிகள் முறைகேடுகள் குறித்தும் பின்வரும் இலக்கங்களுக்கு முறைப்பாடு அளிக்கலாம். 0112-860-860 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் 070-286-0860 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாகவும் நீங்கள் அந்த முறைப்பாடுகளை அளிக்க முடியும். கடந்த 23ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணங்கள் 12.19 வீதத்தினால் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதற்காக அமைச்சரவை அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது. குறைந்தபட்ச பேருந்து கட்டணமாக 27 ரூபாவில் இருந்து 30 உயர்ந்திருக்கிறது. அதிகபட்ச பேருந்து கட்டணம் 2153 ரூபாவில் இருந்து 2422 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட மேலதிகமாக அறவிடப்படும் பேருந்து உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் தொடர்பாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் 1955 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அல்லது 071-259-5555 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு முறைப்பாடு அளிக்க முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மேலும் தெரிவித்திருக்கிறது. இலங்கை நீதிமன்ற வரலாற்றில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் காகித பயன்பாடற்ற மின் முறைமை நடைமுறையிலான வழக்கு விசாரணை கடந்த மார்ச் 26ஆம் தேதி உயர் நீதிமன்றத்தில் முதன்முறையாக நடைபெற்றது. தலைமை நீதியரசர் பிரதி பத்மன் சூரசேன தலைமையில் நீதியரசர்களான அர்ஜுன ஓபசேகர மற்றும் கலாநிதி சோபித கருணாரத்ன ஆகியோரை கொண்ட நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த விசாரணை இடம்பெற்றது. 2024ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் வினாத்தால் கசிந்த விவகாரம் தொடர்பில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கின் தீர்ப்புக்கு அமைய அரசாங்கத்தில் வழங்கப்பட வேண்டிய 3 மில்லியன் ரூபாய் நஷ்டஈட்டை வழங்க தவறியமைக்காக நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டு குறித்து வழக்கினூடாக இந்த டிஜிட்டல் முறைமை பரிசீலிக்கப்பட்டது. திறந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கமான காகித கோப்புகளுக்கு பதிலாக உயர் நீதிமன்றத்தால் தயாரிக்கப்பட்ட டிஜிட்டல் கோப்புகளை நீதியரசர்கள் கணனி மூலம் பரிசீலித்தனர். பிரதிவாதிக்கு எதிராக நீதிமன்ற அமைவு குற்றப்பத்திரிகை உயர் நீதிமன்ற பதிவாளர் மனோதி ஹேமவம்ச தெளிவுபடுத்தியதுடன் அதன் மீது டிஜிட்டல் கையொப்பமிட்டு மின் முறையில் பதிவேற்றியதன் மூலம் சம்பந்தப்பட்ட தரப்பினர் அக்குற்றப்பத்திரிகையை பெற்றுக்கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டது. வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை 2026 மே 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தலைமை நீதியரசர் பிரதி பத்மன் சூரசேனவினால் ஆரம்பிக்கப்பட்ட நீதிமன்ற கட்டமைப்பை டிஜிட்டல் மயமாக்கும் கோர்ட் திட்டத்தின் முக்கிய மைல்கல்லாக இது கருதப்படுகிறது. ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் உயர் நீதிமன்றத்தாலேயே இந்த செயலி முழுமையாக உருவாக்கப்பட்டுள்ளமை இதன் சிறப்பம்சமாகும். இந்த ஃபீலிங் முறைமை மூலம் வினைத்திறனான மற்றும் குறைந்த செலவிலான வழக்கு தாக்கல் சாத்தியமாவதுடன் காகிதங்களுக்காக செலவிடப்படும் பெருமளவினால் வெளிநாட்டு அந்நிய செலாவணியையும் சேமிக்க முடியும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. 2026 பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் சட்டத்தரணிகள் மின்முறையில் வழக்குகளை தாக்கல் செய்ய வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதுடன் நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீதிமன்றங்களுக்கும் இம்முறைமை விரைவில் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சு மேலும் குறிப்பிட்டிருக்கிறது. அமெரிக்காவின் முக்கிய நகரங்கள் முழுவதும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக பாரிய எதிர்ப்பு போராட்டங்கள் ஆரம்பமாக இருக்கின்றன. இது முன்னதாக மில்லியன் கணக்கான மக்கள் பங்கேற்ற மன்னர்கள் வேண்டாம் போராட்டத்தின் 3ஆம் கட்டத்தை குறிப்பாக அமைந்திருக்கிறது. ஈரானுடனான போர், கூட்டாட்சி, குடியேற்ற சட்டங்களை அமுல்படுத்தல் மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு உள்ளிட்ட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த கொள்கைகளுக்கு எதிராகவே இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நியூயார்க், வாஷிங்டன் மற்றும் லாஸ் ஏஞ்சலஸ் உள்ளிட்ட அமெரிக்காவின் அனைத்து முக்கிய நகரங்களிலும் தற்பொழுது போராட்டங்கள் நடைபெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இதன்போது போராட்டக்காரர்கள் ட்ரம்ப், துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் ஏனைய நிர்வாக அதிகாரிகளின் உருவப்பொம்மைகளை ஏந்தி அவர்களை பதவிகளிலிருந்து நீக்குமாறு, கைது செய்யுமாறும் கோஷங்களை எழுப்பி வருவதாக கூறப்படுகிறது.